அனைத்து நல்குள்ளங்களுக்கும் என் பணிவான வணக்கம். நாம் இன்று பார்க்க இருக்கும் பகுதியானது உழைப்பே சிறந்த ஓய்வு. மூன்றாம் துட்மோஸ் என்கிற ஒரு மாவீரனின், ஒரு அரசனின், துணிச்சல் மிக்க வல்லவனின் பகுதியை பார்ப்போம். மூன்றாம் துட்மோஸ் என்று அழைக்கப்படும் இந்த மாவீரன் செயற்கரிய செயல்களையும் செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தவன். தன்னிடம் ஓய்வு என்று யாரிடம் கேட்டால் அந்த ஓய்வு நேரத்தில் எப்படி புத்தியை தீட்டிக் கொண்டிருப்பேன் என்று கதைகளை சொல்வார். நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தேன், அதனால்தான் இந்த போரில் ஜெயித்தேன். நான் இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தேன், அதனால்தான் என்னிடம் பலம் குறைவாக இருந்த போதிலும் நான் அந்த வெற்றியை பெற்றேன் என்பார். தோல்வியை கண்டிராத ஒரு மன்னனாகவும் விளங்கினார். காரணம் அது சாதாரணம் அல்ல. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய நேரங்களை திட்டமிட்டு செயல்களை விரைவாகவும் செயல்களை நுணுக்கமாகவும் செய்யும் ஆற்றலும் பெற்றிருந்தார். 54 ஆண்டுகள் போரிலேயே வாழ்க்கையை முடித்தார். 54 ஆண்டுகளும் வெற்றியை மட்டுமே பெற்றார். அது மட்டுமின்றி தன்னுடைய 20 ஆண்டுகளில் 17 போர்களை, அதுவும் மிகப்பெரிய போர்களை கண்டு அதில் நுணுக்கங்களையும் பலவற்றை பெற்று எப்படி ஒவ்வொரு போரையும் எதிர்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலையில் அவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இவரை எகிப்திய நெப்போலியன் என்று அக்கால இலக்கியவாதிகள் அழைத்து வந்தனர். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், நெப்போலியன் போல வீரமிக்கதாகவும் இருந்து குட்டையாக இருப்பார். அதனால் அந்த பெயர் அவருக்கு வந்தது. அது மட்டுமின்றி எகிப்திய நாடுகள் அனைவரும் இவரை ஆதரித்தனர். மற்ற பிற நாடுகள் இவர்களிடம் அடங்கி போயிருந்த போதிலும் 2 நாடுகள் இவரை எதிர்க்க இரவு நேரத்தில் துணிந்து போரிட்ட போதிலும் இவர் வருவார்கள் என்று காத்திருந்த நமது மூன்றாம் துட்மோஸ் அவர்களை வீழ்த்திவிட்டு, அது மட்டுமின்றி அவர்கள் நாட்டில் உள்ள பெண்களையோ குழந்தைகளையோ அல்லது கால்நடைகளோ எந்தவித துன்புறுத்தலும் இல்லாமல் அந்த நாடுகளையும் சுற்றி வளைத்தார். இவருடைய குணாதிசயங்கள் என்னவென்றால், போருக்கு தயாராகும் போது மனிதநேயத்தும் இருக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டார். என்னவென்றால், அதை நான் சொல்லுவது போல, பெண்கள், குழந்தைகள், கால்நடைகள் இவற்றுக்கு எந்தவித சேதாரமும் இல்லாமல் அவர்களை தன்னாட்டு மக்கள் போல, இப்பொழுது ஜெயிச்சு விட்டால் அவர்கள் எல்லாம் நம் நாட்டு மக்கள் என்று ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் அவர் கருதி வந்தார். இப்படி பல்வேறு விதமான இன்னல்களையும் துன்பங்களையும், அதாவது துன்பங்கள் என்று இவ்விடத்தில் நான் கூற காரணம் என்னவென்றால், இவருக்கு ஒரு குடும்பம் என்று ஒன்றுமில்லை. இவர் தன்னுடைய சித்தி வீட்டில் வசித்து வந்தார். சித்தி தான் இவருக்கு பல்வேறு விதமான உதவிகளை செய்து வந்தார். தன் சித்தி மறைவிற்கு பிறகும் தன்னிடம் யாரும் இல்லை என்று நினைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு நாளும் தன்னை செதுக்கி, ஒவ்வொரு நாளும் தன்னை உருவாக்கி உருமாற்றம் பெற்று எப்படியெல்லாம் நாம் வாழ வேண்டும், நாம் எப்படி ஒவ்வொருக்கும் எடுத்துக்காட்டாக திகழ வேண்டும் என்றும் வாழ்ந்தார். தன்னுடைய காலத்தில் எத்தனையோ சிற்பங்கள், கோபுரங்கள், கட்டிடங்கள், அதுவும் ஒவ்வொன்றும் நுணுக்கமான கட்டிடங்கள் என அனைத்தையும் மக்கள் வியக்கும்படி செய்தார். அண்டை நாட்டு மக்களும் அண்டை நாட்டு மாவீரர்களும் வியக்கும்படியான சிற்பங்களை செதுக்கினார். அதற்கான வரைபடங்களையும் இவர்தான் வரைந்தும் கொடுத்தார். அது மட்டுமின்றி அக்காலத்தில் வாழ்ந்த பிரபுகளுக்கும் இவர் பல சிற்பங்களை செய்து அதனை மக்கள் வியக்கப்படும் செய்தார். இவருக்கு பல்வேறு விதமான நூல்கள் தானாகவே வந்த வண்ணம் இருந்தன. காரணம், இவர் வாழ்ந்த காலத்திலேயே பல்வேறு விதமான நூல்கள் இருந்தன. காரணம், இவர் எதையும் எதிர்பார்க்கவில்லை. எதிர்பார்க்காததான் இதற்கு காரணம். ஆகவே துட்மோஸ் எதற்கும் அஞ்சாத மாவீரன். அவர் மிகவும் ஒரு நுணுக்கமான செயல்களை செய்து வந்தார். ஓய்வென்பது இவர் அறியாது. ஆகவே ஒவ்வொருவரும் தான் நினைத்த வண்ணம் ஒவ்வொரு செயற்கரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெற்று நன்றி.